நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், ஒரு ஜாதக கட்டத்தில் கிரகத்தினுடைய அமைவை வச்சு தான் சார் ஒரு மனிதனுக்கு சோப்பு சீப்பு வரலாறு எழுதப்படும். முற்பிறவியில் இவர்கள் நீங்கள் செய்த நல்ல கர்ம வினைகள் மூலமாகத்தான் உங்களுக்கு சில யோகங்களே அமையப்பெறும் சார். அதில் இதற்கெல்லாம் ஒரு பாக்கியம் இருக்க வேண்டும் என்று சொல்லுவதை நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இதற்கெல்லாம் எனக்கு பாக்கியம் இல்லை, உமக்கு பாக்கியம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பாக்கியம்ன்றது என்ன சார்? அதிர்ஷ்டம். பாக்கியனாவே அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும் என்று அர்த்தம். அப்போ எல்லாருக்குமே அந்த பாக்கியமான அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களா என்பது பார்த்தா கிடையாது இல்லையா? எல்லாருக்குமே அது கிடைப்பது என்பது மிகப்பெரிய விஷயம். அப்போ போன பிறவியில் செய்த கர்ம வினையினால் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் யோகங்கள் அமர்ந்து இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட யோகத்தில் முக்கியமான யோகம் நான் சொல்லும் இந்த யோகம் சார். என்ன யோகம்னு கேட்குறீங்களா? மகா பாக்கிய யோகம்னு ஒரு யோகம் இருக்குது சார். அந்த மகா பாக்கிய யோகம் உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்ததுன்னு வைங்க, மிகப்பெரிய பாக்கியவான் சார். நீங்கள் உங்களுக்கு பெயர், புகழ், கீர்த்தி, செல்வம், சொத்து, சுகம் எல்லாமே, பணம், பதவி, பவுசு எல்லாமே உங்களுடைய அந்திம காலம் வரை, நீங்கள் இந்த பூமியில் வாழும் வரை, உங்கள் உயிர் இந்த பூமியில் உள்ள வரை உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது கதவை தட்டி கொட்டி கொடுத்து கொண்டே இருக்கும் சார். அனைத்து செல்வங்களும் வாரி வழங்கக்கூடிய இந்த அற்புதமான அபாரமான யோகம்தான் மகா பாக்கிய யோகம்ன்றது. அப்போ இந்த மகா பாக்கிய யோகம் எப்படி செயல்படும் கேட்டிங்கன்னு வைங்க, இது ஒரு ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தாவே போதும் சார். நீங்கள் மிகப்பெரிய பாக்கியவான்கள், அதாவது மா மனிதர்களாகவும் மா மேதைகளாகவும் மகான்கள் போல வாழ்க்கையும் கொடுக்கும் சார். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த பாக்கியம், இந்த அமைப்பு இருந்தாக்கா கண்டிப்பாக இந்த மகா பாக்கியம் உள்ளவர்கள் கற்றவர்களுக்கெல்லாம் சென்ற இடமெல்லாம் சிறப்புன்ற இல்லையா? கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதை போல வாழ்க்கை அமையும் சார். பணம், பதவி, பவுசு எல்லாமே அனைத்து மரியாதையும் செல்வாக்குடன் மிகப்பெரிய யோகத்தை இந்த பூமியில் உள்ளவரை வாரி வழங்கும் என்பது தான் சார் நிதர்சனமான உண்மை. இந்த மகா பாக்கிய யோகம் எப்படி செயல்படும் என்பதை சொல்கிறேன், நல்லா கவனிங்க சார். அதாவது 12 ராசி கட்டம் இருக்கு இல்லையா ஜாதக கட்டத்தில்? அந்த 12 ராசி கட்டத்தில் ஆண் ராசி, பெண் ராசின்னு இருக்கு. இதில் ஆண் ராசி எது சொல்கிறேன், பெண் ராசி எதுன்னு சொல்கிறேன், நல்லா கவனிச்சிங்க. மேஷ ராசி என்பது ஆண் ராசி, ரிஷப ராசி பெண் ராசி, மிதுன ராசி ஆண், கடக ராசி பெண் ராசி, சிம்ம ராசி ஆண் ராசி, கன்னி ராசி பெண் ராசி, துலாம் ராசி ஆண் ராசியாகவும் விருச்சிக ராசி பெண் ராசியாகவும் வரும். அதற்கடுத்து தனுசு ராசி ஆண் ராசியாக வரும், மகர ராசி பெண் ராசியாக வரும், கும்ப ராசி ஆண் ராசியாகவும் மீன ராசி பெண் ராசியாகவும் வரும் சார். இது எழுதப்பட்ட விதி. ஆண் ராசினா இதுதான், பெண் ராசினா இதுதான். இப்போ நான் சொன்ன ஆண் ராசி பெண் ராசி எல்லாம் புரிஞ்சுக்கிங்க. இதற்கடுத்து பாருங்க, இந்த நவகிரக நாயகன் சொல்கிறோம் இல்லையா? சூரிய பகவான் தான் நவகிரகத்திலே நாயகன், முதன்மையானவன் இல்லையா? அதற்கடுத்து பிறப்பிற்கு நாயகன் சொல்லக்கூடிய லக்னம் தான் உங்களுடைய பிறப்பினுடைய விதியை நிர்ணயிக்கப்படுவது உங்கள் லக்னம். அதற்கடுத்து ராசிக்கு நாயகன் சந்திரன். எந்த ராசி எந்த இடத்தில் அமர்ந்திருக்கோ சந்திரன் அது ராசியாக கருதப்படுவாங்க இல்லையா? அப்போ சூரியன், சந்திரன் மற்றும் லக்னம் இந்த மூன்றுமே ஆண் ராசியில் அமர்ந்திருக்கணும் சார். லக்னம் ஆண் ராசி விழுந்திருக்கணும், சூரியனும் ஆண் ராசியில் உட்கார்ந்துருக்கணும், சந்திரனும் ஆண் ராசியில் இருக்க வேண்டும். இந்த அமைப்பு இருக்கணும் சார். இந்த அமைப்பு இருந்தால் மகா பாக்கிய யோகம் இவர்களுக்கு செயல்படும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும். ஆனால் இவர்கள் பகலில் பிறந்திருக்கணும். பகலில் பிறந்து, பகல்ன்றது எதுன்னு கேட்டிங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் பகல், ஓகேங்களா? அந்த பகலில் பிறந்து ஆண் ராசியில் லக்னமும் ராசி சந்திரனும் சூரியன் சந்திரன் லக்னம் இது ஆண் ராசியில் அமர்ந்து பகலில் பிறந்திருக்கணும். இப்படி பிறந்து இந்த சொல்லும் விதிப்படி ஆண் ராசியில் அமர்ந்திருந்ததுன்னு வைங்க, இந்த மூணு விஷயங்கள், இந்த லக்னம், ராசி, சந்திரன், சூரியன் இந்த மூன்றும் ஆண் ராசியில் அமர்ந்திருந்தா மகா பாக்கிய யோகம் அற்புதமாக செயல்படும் சார். இன்னும் ஆட்சி உச்சமாக இருந்தால் இன்னும் அற்புதம் அற்புதம் அற்புதம். அதற்கடுத்து பெண் ராசி என்று சொல்லக்கூடிய, நான் சொன்னேன் இல்லைங்களா, பெண் ராசியில்
இரவில் பிறந்திருக்கணும். ஒரு மனிதன் இரவில் பிறந்து பெண் ராசி என்று சொல்லக்கூடிய நான் சொல்லும் இந்த ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம், இந்த ராசிகள்லாம் பெண் ராசிகள். இந்த பெண் ராசியில் லக்னம் விழுந்திருக்கணும், சூரியன் அமர்ந்திருக்கணும், சந்திரன் அமர்ந்திருக்கணும். இவர் இரவில் பிறந்திருக்கணும். இரவில் பிறந்து சூரியன், சந்திரன், லக்னம் இது எல்லாமே பெண் ராசியில் அமர்ந்திருந்தால் இவர்களுக்கு மகா பாக்கியோகம் அவ்வளவு அற்புதமாக செயல்படும் சார். அது மட்டுமல்ல, ஆண் ராசியில் விழுந்திருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, பகலில் பிறந்து ஆண் ராசியில் பிறந்து ஆணாகவே பிறந்திருக்கணும். பகலில் பிறந்து ஆணாகவே பிறந்து ஆண் ராசியில் லக்னம், சூரியன், சந்திரன் அமர்ந்திருந்தால் அதிமகா பாக்கிய யோகம் அற்புதமாக செயல்படும் சார். அதே பெண்ணாக பிறந்து இரவில் பிறந்து லக்னம், சந்திரன், சூரியன் இவர்கள் பெண் ராசியில் அமர்ந்து பெண்ணாகவே பிறந்திருந்தாங்கன்னு வைங்க, அற்புதமான ஒரு யோகம் சார் இந்த யோகம். இவர்கள் அந்திம காலம் வரை, இவர்கள் வாழும் காலம் வரை, இவர்கள் இந்த பூமியில் விட்டு விலகும் வரை இவர்களுக்கு பொன், பொருள், சொத்து, சுகம், புகழ், கீர்த்தி, செல்வம், செல்வாக்கு, பணம், பதவி, பவுசு எல்லாமே இவரை தேடி வரும் சார். அந்த அளவுக்கு கொட்டி கொடுக்கக்கூடிய இந்த யோகம் அவ்வளவு சீக்கிரம் எல்லாருக்கும் விழுந்துடாது சார். பகலில் பிறந்து ஆணாக இருந்து ஆண் ராசியில் இந்த கிரகங்கள் அமர்பட்டிருந்தால் எப்படிப்பட்ட யோகத்தை கொட்டி கொடுக்கும் தெரியுங்களா? அதுவும் ராசி அதிபதி லக்னாதிபதியும் பலம் பெற்று இருந்ததுன்னா கேட்கவே வேண்டாம் சார். மிக அற்புதமான யோகங்களை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இந்த மகா பாக்கிய யோகம். இந்த மகா பாக்கிய யோகம் போன பிறவியில் செய்த புண்ணிய பலனால் இந்த பிறவில் உங்கள் ஜாதக கட்டத்தில் மிளுரும் சார். அப்படியே இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் இவர்களை எதுவுமே தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. இப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்ததுன்னா இவர்கள் வாழ்க்கை என்றைக்கு தொடங்குகிறார்களோ, என்றைக்கு இந்த பூமியில் பிறந்தார்களோ அந்த நாட்களிலிருந்து அந்த நிமிடத்திலிருந்தே இவர்களுடைய இந்த பூமியை விட்டு விலகிறாங்க பாருங்க, அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் இவருக்கு தேவையானது எல்லாமே காலாகாலத்தில் இவரிடத்தில் கொட்டி கொடுக்கும் சார். இப்படிப்பட்ட யோகம் ஒரு ஜாதக கட்டத்தில் அற்புதமாக அமர்ந்துக்கணும். அதனால் நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தில் செக் பண்ணிக்கோங்க. லக்னம், சூரியன், சந்திரன் ஆண் ராசியில் அமர்ந்திருக்கிறதா பாருங்கள். அதில் நீங்கள் ஆணாக இருக்கிறத பட்சத்தில் இந்த யோகம் அற்புதமாக செயல்படும். அதே உங்களுடைய லக்னம், சூரியன், சந்திரன் பெண்ணாக பிறந்து பெண் ராசியில் இந்த அமர்ந்திருந்தால் அதிமகா பாக்கிய யோகம் மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுத்து உங்களை ஒரு இடத்துல உயர்ந்த இடத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கும் சார். நான் சொல்லும் இந்த சொத்து, சுகம், புகழ், கீர்த்தி, செல்வம், செல்வாக்கு, பணம், பதவி, பவுசு எல்லாமே உங்களை தேடி வரும். எனவே நேயர்களே, உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.